ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நியூ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதெல்லாம் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்துடும். உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெசேஜ் வரும். வார்னிங் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் வரும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுதான் இப்போ ஓப்பனில் இருக்குது. இதுலேருந்து கீழே கடைசியில் வந்தீங்கன்னாக்கா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். இது நம்ம வந்து ஸ்டெப்பாக போகணும். ஆனால் நமக்கு அப்படி போக தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதால பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட் அப்படின்னு கேட்குது. இதில் டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும். இதை 0வை எரேஸ் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 1 மட்டும் ஆட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதனால் 1 அப்படிங்கிறத என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதை திரும்ப வந்து இப்போ ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை டீட்டெயில் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கெட் அட்ரஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை உங்களுடைய பேங்க் அட்ரஸ் அண்ட் பிரான்ச்சு ரெண்டுமே வந்து கீழே காமிக்கும். அதாவது பிரான்ச் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பேங்க் அப்படின்ட்டு பாருங்கள், அதில் கீழே வந்து இந்த அட்ரஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வேலிடேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து வேலிடேஷன் பெண்டிங் அப்படின்னு காமிக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே வந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்கு இல்லைன்னா வந்து கேன்சல்டு செக் எது வேணாலும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் தான் அப்லோட் பண்ணுவோம். அதனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பாஸ்புக் வராது மேக்ஸிமம். அதனால் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணது இது மாதிரி வந்துடும், மேலே காமிக்கும் அப்லோட் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் அமெண்ட்மெண்ட். நம்ம என்னைக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறோமோ அன்னைய டேட்டே போட்டுங்க. அந்த கரண்ட் டேட்டை போட்டுங்க. போட்டு ரீசன் ஆஃப் அமெண்ட்மெண்ட், நம்ம நியூ ஜிஎஸ்டி எடுத்ததால தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறோம். அந்த டீட்டெயிலை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ரீசன் ஃபார் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம வந்து ப்ரீவியூவில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். இல்லை ஒரு வேளை இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்க கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதை இப்போ வந்து நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை வந்து டைரெக்டாக வந்து நம்ம வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதை இதில் வந்து வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் இல்லை கம்பெனி நேம் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பேங்கில் அதாவது ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சுட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து இது மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இப்போ நியூ ஜிஎஸ்டி அப்படிங்கிறதால இமீடியட்டாக அப்டேட் ஆகிடும். நீங்கள் மார்னிங் பண்ணிங்கன்னா ஈவினிங்கே அப்டேட் ஆகிடும். சில டைமில் இமீடியட்டாக அப்டேட் ஆகிடும். லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கனாலே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு வேளை வந்து டைம் எடுத்துக்கிறதுக்கு செய்யும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 4 டேஸோட எடுத்துக்கலாம். அதனால் உடனே ஆகலையேன்னு நீங்கள் வந்து எதுவும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். இதுதான் வந்து நியூ ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் நியூ ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அவங்கள வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அவங்களாவே ஆன்லைனில் வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.